பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த மத்தியான நேரத்திலே மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலம் ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதினால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நாம் ஒரு வசனத்தை தியானித்து விட்டு ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. 23வது வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. ரூத்து 1வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். மாறாவை மதுரமாக்குகிறவர், கசப்பை இனிமையாக மாற்றுகிறவர் நம் தேவனாய கர்த்தர் ஒருவர் மட்டுமே. என்னுடைய வாழ்க்கை கசந்து போய் காணப்படுகிறது. கசப்பான இந்த வாழ்க்கை நான் எத்தனை வருட காலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே கசப்பு மாறி ஒரு இனிமையான வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா? இப்படிப்பட்ட ஒரு கசந்த வாழ்க்கையை வாழ்ந்து நான் இருப்பதை காட்டிலும் சாவது நலமாய் இருக்கும் என்று மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு காணப்படுகிறீர்களா? நான் கசப்பான வாழ்க்கை இனிமையாக மாறும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எடுத்த முயற்சிகளெல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. என் குடும்பம் பிரிந்து காணப்படுகிற வாழ்க்கை கசந்து போய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, வியாதி என்று மருத்துவமனைக்கு அலைந்து என்னுடைய இருதயமெல்லாம் களைத்து போய் என் வாழ்க்கை கசந்து போய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, என்னுடைய கணவரின் குடி நிமித்தம், என்னுடைய மனைவியின் சீர்கேட்டு நிமித்தம், என் பிள்ளைகளின் சீர்கேட்டு நிமித்தம் குடும்பத்திலே வீட்டிலே ஓயாமல் சண்டை, சமாதானமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கசந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறேனே என்று ஏங்கி கொண்டு காணப்படுகிறீர்களா? என்றைக்கு என்னுடைய மாறா
மதுரமாகும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற மாறா, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மாறாவே எந்த ஒரு மனுஷராலும் அதை மதுரமாய் மாற்ற முடியாது. லூக்கா 18வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி லூக்கா 18:27 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் கசந்த மாறாவை மதுரமாக்கக்கூடிய ஒரு மரத்தை மோசேக்கு காண்பித்தது போல இன்றைக்கு ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா! மோசேக்கு அந்த கசந்த அந்த மாறாவை மதுரமாக்கும்படி ஒரு மரத்தை காண்பித்து கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த மாறாவை மதுரமாக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை காண்பித்து தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களே, மோசே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறுபக்கத்தில் சூர் வனாந்தரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்பொழுது பாருங்கள், இவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். கர்த்தர் பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே அவர் அழித்து போட்டார் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு ஆடி பாடி கர்த்தரை துதித்து கொண்டு தங்களுடைய பிரயாணத்தை கானானுக்கு நேராக செலுத்துகிறார்கள். கானானுக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். இந்த வனாந்தர பயணம் சில நாட்களுக்குள் அவர்களுக்கு ஒரு சோர்வை கொடுத்து விட்டது. 3 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. அந்த வனாந்தரத்தில் அந்த கடுமையான வெயில்ல இவர்களுக்கு தாகம் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகத்தினால் நான் வறண்டு போயிற்று. தாகத்தை தணித்து கொள்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இந்த நிலைமையிலே அவர்கள் சோர்ந்து போய் களைத்து போய் காணப்படுகிறார்கள். அப்பொழுது சற்று நேரத்திற்கு பிறகு திடீரென்று ஒரு இடத்திலே அவர்கள் தண்ணீரை பார்க்கிறார்கள். உடனே இவர்களுக்கு ஒரு அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. தண்ணீரை பார்த்து விட்டோம், இனி நான் எங்களுடைய தாகம் தீர்க்கப்படும் என்று சந்தோஷப்பட்டு அந்த தண்ணீரை குடிக்கிற நேரத்தில் அது மிகவும் கசப்பாக இருந்தது. அவர்களுக்கு அந்த தண்ணீர் குடிக்க முடியாதபடிக்கு அவ்வளவு கசப்பாக காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, இதே போல தான் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் கூட எதிர்பாராத விதத்தில் கசப்புகள் வருவது உண்டு. இந்த நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் முறுமுறுக்கிறார்கள். நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கசப்புகளை நினைத்து நாம் முறுமுறுக்கிறோமா? நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மோசே என்ன செய்கிறார் பாருங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தரை வேற வழியே இல்லை. இந்த தண்ணீரை மதுரமாக்க முடியும், மதுரமாக்க வேண்டும் என்றால் வேறு எந்த வழியும் கிடையாது. கர்த்தர் ஒருவரால் தான் இந்த தண்ணீரை மதுரமாக்க முடியும் என்பதை மோசே நன்கு அறிந்திருந்தார். ஏனென்றால் எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருந்தார். செங்கடலை பிளந்தார், வெட்டாந்தரையை உண்டாக்கினார், எரிகோ கோட்டையை தகர்த்து போட்டார், யோர்தானை விலகும்படி செய்து அந்த இடத்தை வெட்டாந்தரை உண்டாகி கடந்து போக இத்தனை அற்புதங்களை செய்த கர்த்தர் கட்டாயம் இந்த தண்ணீரையும் இந்த மாறாவை, இந்த கசந்த தண்ணீரை மதுரமாய் மாற்ற முடியும் என்பதை நன்கு அறிந்திருந்தபடினால், இதற்கு வேறு வழியே கிடையாது என்பதை உணர்ந்தபடினால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்து கொடுக்கிறார்.
இருக்கிறார். நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு கசப்பான நிலையில் இருக்கும்போது நாம் முறுமுறுக்காதபடி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கசப்புகளை மதுரமாக்கி தந்திருக்கிறார். எத்தனையோ கஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அதை நினைத்து பார்த்து அவைகளையெல்லாம் செய்த கர்த்தரால் இதையும் செய்வது எளிதான காரியம் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படியாக கூப்பிட்டார். ஒரு மரத்தை காண்பித்து கொடுத்தார். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய மாறா மதுரமாகும்படியான ஒரு வழியை அவர் காட்டி தருவார். மோசே என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மரத்தில் வெட்டி அதில் மரத்தை என்ன செய்கிறார்? வெட்டி அந்த கசப்பான அந்த மாறா அந்த கசப்பான தண்ணீரிலே அதை போடுகிறான். போட்ட உடனே அது மதுரமாயிற்றாம். கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே மோசே என்ன செய்கிறார்? கீழ்ப்படிந்தார். மோசைக்கு இந்த மரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த மரத்தின் தன்மையோ அதனுடைய ரகசியத்தையோ அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தையோ மோசைக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படினான். கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது என்பதை நன்கு அறிந்திருந்தார். கர்த்தர் நன்மையானது செய்வார் என்பதை நன்கு புரிந்திருந்தபடினால் அந்த மரத்தை வெட்டி போட்ட மாத்திரத்திலே தண்ணீர் மதுரமாகிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, அதை குடித்துவிட்டு இந்த மாறாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஏலிமுக்கு போகிறார்கள். அங்கே 12 நீர் ஊற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்பு மதுரமாய் மாற வேண்டுமானால் எந்த ஒரு மனுஷரை நீங்கள் நோக்கி கூப்பிடாதீங்க. அவர்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது. உங்கள் மாறாவே உங்கள் கசந்த வாழ்க்கையை மதுரமாக்க கர்த்தரால் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். அதற்காக தான் அவர் நம்ம இந்த உலகத்திலே அவர் வந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை மதுரமாக, கசந்து போன வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவார். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏலீம் என்கிற ஒரு இடம். இந்த இதில் 12 நீர் ஊற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் காணப்பட்டது என்று சொல்லி அங்கே பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அதே போலதான் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற 12 வகையான ஆசீர்வாதங்கள், 70 பேரிச்ச மரங்கள், இப்படிப்பட்ட ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்முடைய கசந்த மாறாவை அவர் மதுரமாக்குவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய கசந்த மாறா மதுரமாக வேண்டுமென்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டபோது அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் மதுரமாக, கசந்த வாழ்க்கையை மதுரமாக மாற்றுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து இணைந்து செபிங்கள். முதலாவது, நம்முடைய குடும்பங்களிலே அநேகர் வியாதினால் கஷ்டப்படுறாங்க. மருத்துவமனையில் பல மருந்துகள் சாப்பிட்ட பிறகும் அந்த வியாதிகளிலிருந்து விடுதலை கிடைக்காதபடிக்கு வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால் வாழ்க்கையில் ஒரு சோர்வு, ஒரு கசப்பு ஏற்படுகிறது. இந்த வியாதியஸ்தர்கள் எல்லாரையும் கர்த்தர் குணமாக்கும்படியாக நம்ம செபிக்க வேண்டும். 38
38 வருஷம் வியாதியாயிருந்த மனிதனை கர்த்தர் என்ன செய்தார்? குணப்படுத்தினார். வெகு காலம் அவன் வியாதியாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கு நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் குணமாக்குவார். ஆகவே நாம் வியாதியஸ்தர் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வியாதியும் குணமாக்குவார். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. உங்கள் வியாதியாகிய சிறையிருப்பும் கூட மாற்றப்படும். இந்த வேளையில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. அதோடு இன்னும் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த வேளையிலே வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் வீடுகளிலும் ஆண்டவரே எங்கள் தேசங்களிலும் அநேக வியாதியஸ்தர்கள் காணப்படுகிறார்கள் அப்பா. ரோட்டோரங்களிலும் ஆண்டவரே, தெருக்களிலும் கூட வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே படுத்து கிடக்கிறார்கள் அப்பா. இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யார் என்னை இந்த குளத்தில் இதை கொண்டு விடுவார்கள் என்று, யார் எனக்கு சுகத்தை தருவார்கள் என்று ஏக்கத்தோடு காணப்படுகிற உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே ஏசப்பா, எரிகோ பட்டணத்தில் உள்ள தண்ணீர் அப்பா கெட்டதாய் காணப்பட்டதப்பா. அதில் எலிசா உப்பை போட்ட போது அந்த தண்ணீர் ஆரோக்கியம் அடைந்தது என்றும் இனி நிலப்பாழும் வராது, சாவும் வராது என்று எலிசா சொன்ன வார்த்தையின்படி அது ஆரோக்கியம் ஆயிற்று என்று பார்க்கிறப்பா. அப்படியாக ஆண்டவரே, அந்த தண்ணீர் எப்படி கெட்டதாய் இருந்ததோ அதே போல சரீரத்தில் உள்ள அவயங்களெல்லாம் கெட்டு போய் ஆண்டவரே இனி பிழைப்பதே அரிய காரியம் என்கிற ஒரு நிலையில் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. லிவர் கெட்டு போயிற்று, கிட்னி கெட்டு போயிற்று, காற்று கெட்டு போயிற்று, இப்படியாக சரீரத்தில் உள்ள அவயங்கள் கெட்டு போயிற்று என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே அவர்கள் மேலே ஊற்றி ஆண்டவரே அந்த கெட்டுப்போன அவயங்களை ஆண்டவரே நீர் ஆரோக்கியப்படுத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த வருகிற புத்தாண்டுகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லையப்பா. எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா குடும்பங்களிலப்பா சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த குடிக்கிறவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மது கடைகள் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. மற்ற நாட்களை விட இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டுகளிலே 1000 மடங்கு அதிகமாக விற்பனை ஆகிறது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறப்பா. ஆண்டவரே, இந்த மது கடைகள் அடைக்கப்படட்டும் அப்பா. ஒருவரும் இந்த நாட்களில் அருந்த போகாதபடிக்கு அவர்கள் கால்களை கட்டி போடுங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே வருகிற கிறிஸ்மஸ் புத்தாண்டு மிகவும் சந்தோஷமாய் இருக்க என் இயேசு கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேசத்திலும் ஊரில் ஆண்டவரே ஏசப்பா தெருக்களில் அப்பா குடித்து ஆண்டவரே பிரச்சனைகளை உண்டு பண்ணாதபடிக்கு அமைதலால் தங்கள் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து சந்தோஷமாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. எஸ்ஸப்பா, உமக்கு நன்றியப்பா. ஹெவன் டிவி ஊழியத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பிரதர் ஆண்டவரே எடுத்து கொண்டிருக்கிற முயற்சிகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே, அவரோடு கூட இருந்து அவர் ஆண்டவரே எடுக்க முயற்சிகளே ஆண்டவரே நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி
பசியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுப்பா. அப்படியே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் இந்த ஹெவன் டிவி குடும்பத்தையும் பிரதர் செய்கிற ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நேபாள் தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஆண்டவரே ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. அங்கே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அமைதலாய் நடக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. மிஷனரிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் இந்தியா தேசத்திலே ஒரு நல்ல சமாதானத்தை காத்து கொள்ளுங்கப்பா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டுப்பா. வருகிற கிறிஸ்மஸ் புத்தாண்டு சகல ஜனங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமாய் நீர் அமைத்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.